தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் எவ்வாறு திருவிழாக்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதேபோல் கடைசி மாதமான பங்குனி மாதத்தில் வரும் பங்குனி உத்திரம் திருவிழாவும் மிக மிக சிறப்பு பெற்றதாகும். சைவர்களும் வைணவர்களும் கொண்டாடி மகிழும் திருநாளாக இந்த நாள் உள்ளது. பங்குனி உத்திரம் என்பது ஆன்மீக ரீதியாக மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நாளில் இறைவனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்வில் நல்லிணக்கம், செல்வம், பொருள், ஆரோக்கியம் போன்ற நற்பேறுகளை பெறலாம். இந்த நன்னாளில் நமது குலதெய்வத்தை வணங்குவதும் மிகுந்த சிறப்பை தரும். குலதெய்வம் தெரியாதவர்கள் திருச்செந்தூர் முருகனை தரிசிக்கலாம். இந்த நாளில் அனைத்து தெய்வங்களையும் வணங்குவது சிறப்பை தரும் என்றாலும் பக்தருக்கு மட்டுமல்லாது பகைவனுக்கும் கருணை காட்டும் அழகன் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாளாக இந்த பங்குனி உத்திர திருநாள் கருதப்படுகிறது. தமிழ் மாதத்தில் 12வது மாதமான பங்குனி மாதமும் 12வது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமி திதியோடு இணைந்து வரும் நாளைத்தான் பங்குனி உத்திர திருநாளாக போற்றி கொண்டாடி வருகிறோம். இப்படி 12 என்ற எண் முருகப்பெருமானின் 12 திருக்கரங்களின் எண்ணிக்கையை குறிப்பதால் பன்னிருக்கை வேலவனுக்கு உகந்த நாளாக முருகப்பெருமான் எழுந்தருளியிருக்கும் ஆலயங்களில் இந்த பங்குனி உத்திர திருநாள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. உத்திரம் நட்சத்திரத்திற்கென்று ஒரு தனி சிறப்பு உண்டு. இது மகாலட்சுமி மற்றும் ஐயப்பனின் அவதார திருநாளாக போற்றப்படுகிறது. இந்த நட்சத்திரத்தின் அதிபதியாக ஆதித்த பகவான் விளங்குவதால் இந்த நட்சத்திரம் மேலும் சிறப்புடையதாகிறது. இந்த பங்குனி உத்திர நாளில்தான் பல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. சிவபெருமான் பார்வதி தேவியையும், முருகப்பெருமான் தெய்வ யானையையும், ராமர் சீதையையும், ரங்கமன்னார் ஆண்டாளையும் மணமுடித்த மங்கள நாளே இந்த பங்குனி உத்திர திருநாள். எனவே இந்த நாளை கல்யாண விரத நாள், திருமண விரத நாள் என்று கூறுவார்கள். இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட திருமண பாக்கியம் நிச்சயம் அருளப்பெறும் என்பது நம்பிக்கை. மேலும் உத்திர நட்சத்திரத்தின் அதிபதியாக ஆதித்த பகவான் திகழ்வதால் அரசு சம்பந்தப்பட்ட காரியத்தில் வெற்றியும் ஆதித்தனின் ஆசையும் கிடைக்கப்பெறும். திருமணம், குழந்தை பேறு, அரசு வேலை, வாழ்வில் வெற்றி போன்றவற்றிற்காக காத்திருப்பவர்கள் இந்த நன்னாளில் விரதமிருந்து சிவபெருமானையும், மகாவிஷ்ணுவையும், மகாலட்சுமியையும், முருகப்பெருமானையும், சூரிய பகவானையும் வழிபடலாம். முருகப்பெருமானின் விக்கிரகம் இருந்தால் பால் அபிஷேகம் செய்து செவ்வரளி மலர்கள் சார்த்தி நம்மால் இயன்ற நிவேதனம் செய்து வழிபடலாம். சூரிய பகவானுக்கு உரிய தானியமான கோதுமை சார்ந்த நிவேதனங்களும் படைக்கலாம். திரு கல்யாணங்கள் நடைபெறும் திருக்கோவில்களுக்கு சென்று அந்த நிகழ்வில் பங்கேற்று வழிபடலாம். நம்மால் இயன்ற மங்கள பொருட்களை வழங்கலாம். இந்த நாளில் முருக பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடி எடுப்பதும் உண்டு. திருத்தலங்களில் திருத்தேர் இழுத்தும் வழிபாடு செய்வார்கள். இந்த பங்குனி உத்திர திருநாள் அனைத்து தெய்வங்களை வழிபட உகந்த நாள் என்றாலும் முருகப்பெருமானின் படை வீடுகளில் இந்த விழா சிறப்பாக நடைபெறும். இந்த நன்னாளில் திருவாசகம், விஷ்ணு சகஸ்ரநாமம், முருகன் பாடல்கள் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம். ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை உச்சாடனம் செய்யலாம். இப்படி பல சிறப்புகளை கொண்ட பங்குனி உத்திர திருநாளானது இந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. ஏப்ரல் 10ஆம் தேதி பகல் மணி 2:07 துவங்கும் உத்திரம் நட்சத்திரம் ஏப்ரல் 11ஆம் தேதி மாலை மணி 4:11 வரை உள்ளது. ஆனால் ஏப்ரல் 12ஆம் தேதி அதிகாலை 4:13 மணிக்கு பௌர்ணமி திதி துவங்கி ஏப்ரல் 13ஆம் தேதி காலை 6:03 மணி வரை உள்ளது. பங்குனி உத்திரம் என்பது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படும் விரத நாள் என்பதால் உத்திரம் நட்சத்திரம் வரும் ஏப்ரல் 11ஆம் தேதியையே பங்குனி உத்திர நாளாக கணக்கில் கொண்டு விரதத்தையும் பூஜைகளையும் அனுஷ்டிக்க வேண்டும். நன்றி.